this was for Prajwal because when he was coming for a show, his mother was in hospital. At that day, she was having operation. He left there and he came to the practice early morning, and night he have to go to Mysore. Like from Bangalore to Mysore, it's like 150 kilometers. Night he will go, early morning he will come again to Bangalore, and from morning to Bangalore, or from morning to night he will practice. Again he have to go to Mysore. Like this was the routine for almost 4 to 5 days. He don't have father. He's having only mother. He has to only take care of her. Nobody is to look her. So he was coordinating with like his friends, and he was when he's practicing also he was going or 2 minutes and amma kitta pace varanga, like he was doing. So the concept was for us Prajwal only because he loves his mother so much. நம்ம பிரஜ்வல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட் தான். அவர் அப்பா இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கோல்டை வந்து கொடுத்து வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அப்பா தவறிட்டாங்க. இப்போ அம்மா தான் அவர் வளர்த்துருக்காங்க. வளர்த்து ஒரு நாள் கொண்டு வந்து இப்படி ஒரு நல்ல பிள்ளையை வளர்த்து ஒரு சொசைட்டியில் வந்து நிற்க வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட அம்மா வந்து இன்றைக்கி வந்து அவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் சீரியஸாக இருக்காங்க மாஸ்டர். அன்றைக்கி அப்பா கொடுத்து பத்திரமா வச்சுருக்கேன்னு சொன்ன அந்த நகையை இவர் அடமானம் வச்சு ஹாஸ்பிட்டலில் பில்லு கட்டிட்டு அம்மாவும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாங்க. நம்ம எப்படியாவது இந்த பிஹைண்ட் கோல்டன் லெக்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஃபைனல் போகணும் அப்படிங்கிறதுக்காக பிரஜ்வல் வந்து அம்மாவை ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இங்கே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதான் எல்லாருமே சொல்லலாம், ஒரு விஷயம் வந்து மற்றவங்க நடக்கும்போது அது வந்து வெறும் சம்பவமாக தான் இருக்கும், நமக்கு நடக்கும்போது தான் வலியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. வலியை தாண்டி நீங்கள் சம்பவம் பண்ணியிருக்கீங்க. நிச்சயமாக அம்மா வந்து நல்லா இருப்பாங்க. இங்கே இருக்க எல்லாரோட ப்ரேயர்ஸும் அம்மாவை வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணும். அம்மா பழையபடி ஆரோக்கியமாக வந்து உங்களோட பின்னாலே பார்த்து கை தட்டுவாங்க. கண்டிப்பாக நடக்கும் பிரஜ்வல். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் பிரஜ்வலுக்கு. என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அம்மாவுக்கு? நான் கோவிட் செகண்ட் வேவ்ல எங்கள் அப்பா எக்ஸ்பயர் ஆனாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் எங்கள் அப்பா கூட கொஞ்சம் அதிகமாக கனெக்டடாக இருந்தேன். அம்மா கூட அவ்வளோதான். பட் 2 பேருன்னா எனக்கு ரொம்ப, அவங்க தான் என் லைஃப். பட் டேடி கூட ரொம்ப ஜாஸ்தி கனெக்டடாக இருந்தேன். எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த மதர்ஸ் லவ், எங்கள் அம்மா என் சின்னத்துலேருந்தே அதை எனக்கு அள்ளி கொடுத்துக்குறாங்க. பட் எனக்கு அது ரியலைஸ் ஆகலை. எங்கள் அப்பா போனது அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. டேடிஸ் லவ், மதர்ஸ் லவ் ரெண்டுமே சேர்த்து எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தாங்க. 2 பேருமே சின்ன வயசுலேருந்தே ரொம்ப சப்போர்ட்டிவ். எனக்கு எந்த காம்படிஷன் ஆனாலும், ரியாலிட்டி ஷோஸ் இருந்தாலும் நான் ஜெயிக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ளேஸ், செகண்ட் ப்ளேஸ், தேர்ட் ப்ளேஸ் எல்லாம் அவங்களுக்கு வேணாம், நீ ஜெயிச்சு தான் வரணும், அந்த மாதிரி என்னை வளர்த்தாங்க. அதுக்கு தான் எங்கள் அப்பா எப்போவும் சொல்லுவாங்க, பர்சனல் ப்ரொஃபஷனல் நீ 2மே மேனேஜ் பண்ணிக்கின்னு தான் போகணும், அப்போ தான் நீ வாழ்க்கையில் ஒரு பெரிய பர்சனாக ஆவேன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு. எங்கள் அம்மாவும் அதான் சொன்னாங்க. 3 ஷெட்யூல்லேருந்தே அம்மா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாங்க, சர்ஜரியாக இருக்குது. இவங்க சொன்ன மாதிரி மார்னிங் டு ஈவினிங் பெங்களூரில் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். நைட் மைசூருக்கு போய் நான் நைட் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் இருந்து திரும்ப ஏர்லி மார்னிங் பெங்களூருக்கு வந்து. எனக்கு அவசியம் இல்லை சார், இந்த மாதிரி சுச்சுவேஷன் வீட்டில் வச்சுக்கின்னு இப்படி பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அம்மா கூட யாரும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. பட்டு எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது, எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது இந்த டான்ஸ், அதுதான் நான் நம்பி வந்திருக்கேன். ஸ்டடீஸ் கூட ட்ராப் பண்ணிட்டேன், எனக்கு டான்ஸ் தான் எல்லாமே. அவங்க சொல்லிக் கொடுத்தது அப்படி. அதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ போடா, நீ போய் பண்ண, அந்த ஷோவை ஜெயிச்சு வா, அவ்வளோ போதும், நான் பார்த்துக்கிறேன், நான் ஆறாமல் இருப்பேன், நீ போயிட்டு வாங்க. அவங்க தான் எனக்கு தைரியம் கொடுத்தாங்க சார். மேம் சொன்ன மாதிரி இருந்தப்போ நம்ம அதை பார்த்துக்கணும். ஆஃப்டர் போனால், ஒரு வாட்டி போனால் அது நம்மளுக்கு மறுபடி கிடைக்காது. அந்த லெசன் எனக்கு எங்கள் அப்பா போனது அப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த ஷோ எங்கள் டேடிக்காக அண்ட் எங்கள் மம்மியை ப்ரவுட் ஃபீல் பண்ண வைக்கணும். அண்ட் பாய்ஸ் எங்கள் 3 பேருமே டான்ஸர்ஸ் தான் சார். யாருமே வெல் செட்டில் ஃபேமிலி அந்த மாதிரி யாரும் இல்லை. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. அவ ஒரு கோலார், இவ சிக்பல்லாபுரம், இவனே தூரம், இவ பெங்களூர், எல்லாருமே தூரத்துலேருந்து இருந்தோம். இந்த ஷோனால வி சேர்ந்து பண்ணலாம், எல்லாருக்கும் லைஃப் கிடைக்கும், ட்ரை அண்ட் நான் கூப்பிட்ட உடனே வந்தாங்க. இவங்களால இப்போது இந்த டீம் இருக்குது. எங்கள் அம்மா எங்கள் அப்பானால நான் இங்கே இருக்கேன். இந்த ஷோ எப்படியாவது பண்ணி ஜெயிச்சா நம்மளுக்கு எல்லாருமே பேர் வரும், எல்லாருக்கும் பேர் வரும். எங்கள் அப்பா ப்ரவுட் ஃபீல் பண்ணுவாங்க, எங்கள் அம்மா ப்ரவுட் ஃபீல் பண்ணுவாங்க. அம்மா உன்னை விட தெய்வம் இல்லை மண்ணே தாயே.